ஒரு நாள் வசந்தவனம் என்ற காட்டுல காளி என்ற காகமும் பெல்லி என்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல இந்த 2 காகங்களும் தான் பணக்கார காகங்களா இருந்தாங்க. இந்த காகங்களுக்கு இணையா பணக்கார பறவைங்க யாருமே அந்த காட்டுல இல்ல. யாராவது உதவின்னு போய் கேட்டா கூட அந்த காகங்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. இந்த 2 காகங்களும் அந்த காட்டுல ஸ்ட்ராபெர்ரி பழம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல எங்கேயும் ஸ்ட்ராபெர்ரி பழம் இல்லாதனால, இந்த காகங்கள் இவங்களுக்கு இருக்கிற வசதினால, பக்கத்து காட்டுக்கு போய் ஸ்ட்ராபெர்ரிய வாங்கிக்கிட்டு வந்து, ஒரு ஸ்ட்ராபெர்ரி பழம் ₹50ன்னு அந்த காட்டுல உள்ள பறவைங்கள ஏமாத்தி விக்க ஆரம்பிச்சாங்க. வேற வழி இல்லாத பறவைங்க எல்லாரும் காகங்கள் கிட்ட ஸ்ட்ராபெர்ரிய வாங்கிக்கிட்டு போய் சாப்பிட்டாங்க. இப்படி ஒரு நாள் புல்புல் பறவை பெல்லி காகம் கிட்ட ஸ்ட்ராபெர்ரி பழம் வாங்க வந்தது. இங்க பாரு பெல்லி, எங்க வீட்டுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடணும் போல இருக்கான். அதனால ஸ்ட்ராபெரி பழம் வாங்கலான்னு வந்தேன். இந்தா, இதுல 40 ரூபாய் இருக்கு. ஒரு ஸ்ட்ராபெரி பழம் கொடு. என்னது? ₹40 இருக்கா? ஒரு ஸ்ட்ராபெர்ரியோட ரேட்டே ₹50. ₹50 இருந்தா கொடு. இல்லனா இங்கிருந்து இடத்த காலி பண்ணு. இப்படி பெல்லிக்காக சொன்னதும் புல்புல் பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல வேலையில இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த புறா பெல்லி கடைக்கு வந்துச்சு. இந்தா காலு வெள்ளி ₹100. எனக்கு 2 ஸ்ட்ராபெரி பழங்களை கொடு. என்னோட பசங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் தான் உன் கடையில ஸ்ட்ராபெரிய வாங்க வந்தேன். இல்லனா இவ்வளோ விலைய கொடுத்து வாங்கவே மாட்டேன். என்ன புறா, திமிரா பேசுற? ஸ்ட்ராபெரிய வாங்க தானே வந்த, வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இரு. காலுக்காக இப்படி சொன்னதும் புறா பழங்களை வாங்கிட்டு அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. வெள்ளி, இப்படியே இந்த காட்டுல உள்ள பறவைங்களை ஏமாத்தி பழங்களை வித்தோம்னா நாம இன்னும் பெரிய பணக்காரங்களா ஆயிடலாம். ஆமா காலுஜி, இந்த ஏமாறுற பறவைங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல லாபம்தான். இப்படி சொல்லி 2 காகங்களும் சிரிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் ஆனது. ஒரு நாள் பக்கத்து காட்டுல இருந்து லூனா என்ற குருவி காகங்கள் இருக்கிற காட்டுக்கு பறந்து வந்தது. லூனா வாழ்ந்துகிட்டு இருந்த காட்டுல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காட்டுல உள்ள பறவைங்க எல்லாம் வெவ்வேறு காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. லூனா குருவி இந்த காட்டுக்கு வந்து சேர்ந்தது. இப்படி இருக்கும்போது லூனாக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சது. லூனா குருவி அங்க இருக்கிற நதியில தாகம் தீர தண்ணி குடிச்சது. பிறகு சாப்பிட உணவு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போய் பார்த்தது. அங்க காகங்கள் ஸ்ட்ராபெரி பழம் விக்கிறத பார்த்த லூனா குருவி, அங்க காகங்கள் பழங்கள் விற்பனை பண்றாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு ஸ்ட்ராபெரி பழம் கேட்கலாம். காஹா அண்ணே, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. ஒரு பழம் கொடுங்க. குருவி, ஒரு பழம் ₹50. ₹50 கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி பழம் தருவோம். என்ன? ஒரு பழம் ₹50? காஹா அண்ணே, என்கிட்ட இப்ப பணமே இல்ல. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். எங்க காட்டுல கடுமையான பஞ்சம் வந்ததுனால இந்த காட்டுக்கு பிழைக்கலான்னு வந்தேன். நான் ஏதாவது வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் நாளைக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பழம் மட்டும் கொடுங்க. இங்க பாரு குருவி, நீ ஏன் இந்த காட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்திருக்க? நீ நாளைக்கு பணம் கொடுக்குறியா? என்ன எங்களை ஏமாத்த பாக்குறியா? எங்க காட்டுல உள்ள பறவைகளுக்கே நாங்க ஃப்ரீயா பழங்களை தர மாட்டோம். உனக்கு மட்டும் எப்படி தருவோம்? இங்க இருந்து முதல்ல போ. காகங்கள் இப்படி கோவமா பேசினதும் வேற வழி இல்லாத லூனா குருவி காட்டுக்குள்ள பறந்து போச்சு. பசியோட ஒரு மரத்துல உட்காந்தது. அந்த மரம் ஒரு மந்திரி ஸ்ட்ராபெரி மரம். அந்த மரத்துல ஸ்ட்ராபெரி பழம் நிறைய இருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியாது. பசியோட எந்த பறவைங்க வந்து அந்த மரத்துல உட்காருதோ அந்த பறவைங்களுக்கு தான் காட்சி அளிக்கும். இப்போ அந்த மரத்துல உள்ள ஸ்ட்ராபெரி பழங்கள் எல்லாம் லூனாவோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. குருவி, நீ ரொம்ப பசியோடு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னோட மரத்துல உள்ள ஸ்ட்ராபெரி பழங்களை பறிச்சு சாப்பிடு. ரொம்ப ருசியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ராபெரி பழங்களை பறிச்சு நீ வியாபாரமும் பண்ணு. என்னோட மரத்துல பழங்கள் பறிக்க பறிக்க நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ராபெரி மரமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்றதுன்னு தெரியாத எனக்கு இந்த பழங்களை கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்படி சொன்ன லூனா குருவி பிறகு பழங்களை பறிச்சு பசி தீர சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு ஒரு கூடையில நிறைய ஸ்ட்ராபெரி பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போச்சு. அங்க காகங்கள் கடைக்கு பக்கத்திலேயே ஸ்ட்ராபெரி பழங்களை லூனா விற்க ஆரம்பிச்சது. கடைக்கு பக்கத்துல ஒரு போர்டுல 1 கிலோ ஸ்ட்ராபெரி ₹20ன்னு லூனா குருவி விற்க ஆரம்பிச்சது.
பிறகு நிறைய பறவைங்க லூனாவோட கடைக்கு பழங்கள் வாங்க வந்தாங்க. விலை குறைவா இருந்ததுனால எல்லா பறவைங்களும் பழங்களை சந்தோஷமா வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. இந்த விஷயம் காட்டுல உள்ள எல்லா பறவைங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இந்த வியாபாரத்துல லூனா குருவிக்கு நிறைய பணமும் கிடைச்சது. பிறகு சில நாட்கள்லயே அந்த ஸ்ட்ராபெரி மரத்துக்கு கீழே தனக்குன்னு ஒரு அழகான வீட்டையும் கட்ட ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ரெண்டு காகங்களும் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. வெள்ளி, அந்த குருவிக்கு இவ்வளவு ஸ்ட்ராபெரி பழங்கள் எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? நம்ம காட்டுல ஸ்ட்ராபெரி மரங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த குருவிக்கு மட்டும் எப்படி கிடைச்சிருக்கும்? ஆமா காலுஜி, இந்த குருவியே இப்பதான் காட்டுக்கு வந்தது. அதுக்குள்ள ஒரு பெரிய மர வீட்டை கட்டிடுச்சு. நிறைய பணமும் இப்ப அதுகிட்ட இருக்கு. வெள்ளி, வா, அந்த குருவிக்கு பழங்கள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு அது பின்னாடியே போய் பார்ப்போம். உடனே ரெண்டு காகங்களும் லூனா இருக்கிற இடத்தை நோக்கி பறந்து போனாங்க. இங்க பாரு குருவி, நீ இப்பவே இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போ. இனி இந்த காட்டுல உனக்கு இடம் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி மரமும் எங்க காட்டை சேர்ந்த மரம். அதனால இந்த மரமும் எங்களுக்கு தான் சொந்தம். எங்கேயோ இருந்து வந்த உனக்கு எல்லாம் சொந்தம் கிடையாது. காகங்களே, ஏன் இப்படி பேசுறீங்க? காட்டுல உள்ள எல்லா மரங்களும் எல்லா பறவைங்களுக்கும் சொந்தம். நீங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாது. அதனால என்னோட நேரத்தை வீணாக்காம ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க. இப்படி சொன்ன லூனா குருவியை பார்த்த காலுக்காகும் எங்க காட்டுக்கு வந்து நீ எங்களையும் எதிர்த்து பேசுறியா? இப்படி சொல்லி காலுக்காகும் தன் ரெக்கையால லூனாவை அடிக்க போச்சு. உடனே அந்த மந்திர ஸ்ட்ராபெரி மரம் தீய எண்ணம் கொண்ட காகங்களே, எல்லா பறவைகளையும் ஏமாற்றி ஸ்ட்ராபெரி பழங்களை விற்கிறது மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கிற இந்த குருவியவா காட்டை விட்டு போ சொல்றீங்க? இப்பவே உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ற பாருங்க. இப்படி சொல்லி அந்த மந்திர ஸ்ட்ராபெரி மரம் ரெண்டு காகங்களையும் தன்னோட கிளைகளால அடி அடின்னு அடிச்சுது. ஸ்ட்ராபெரி மரமே, எங்களை அடிக்காத, அடிக்காத, அம்மா வலிக்குதே. இனிமே நாங்க இந்த காட்டிலேயே இருக்க மாட்டோம். எங்களை விட்டுடு. இப்படி அடிய வாங்கிக்கிட்டு அந்த ரெண்டு காகங்களும் அந்த காட்டை விட்டே போயிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேராசைப்பட்டு ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா கடைசியில நமக்கு எதுவுமே மிஞ்சாது. அதனால நம்ம எப்பவும் பேராசையோட வாழக்கூடாது.